விழாக்கால சலுகையாக கோஆப்டெக்ஸ் வழங்குகிறது 30% சிறப்பு தள்ளுபடி. கோஆப்டெக்ஸ். வாக்குல ரெண்டு காதல், ஹே காக்கு வாக்குல ரெண்டு காதல். இந்த வீடு இன்டீரியர்ஸ் எல்லாமே இவ பார்த்து பார்த்து செலக்ட் பண்ண டிசைன் தான். அதே மாதிரி நான் போடுற ஷர்ட்ஸு, கட்டுற வாட்சு, யூஸ் பண்ற காருன்னு எல்லாமே ரம்யாவோட செலெக்ஷன் தான். சூப்பர் அங்கிள். அந்த அளவுக்கு அவளோட செலெக்ஷன்ஸ் எப்பவுமே தப்பாவே போவாதுன்னு நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறேன். அதனாலேயே அவ செலக்ட் பண்ற எதையுமே நான் என்னைக்கும் ரிஜெக்ட் பண்ணதே கிடையாது. அப்படிப்பட்டவரு அவங்க அம்மா சொன்னாங்கன்றதுக்காகலாம் உன்னை விட்டு வேறொரு பொண்ணை கல்யாணம் பண்ண வாய்ப்பே இல்லை. கண்டிப்பா இதுல உங்க அப்பாக்கு சம்பந்தம் இருக்குன்னு எனக்கு தோணுது. அதனால இதையும் ரம்யாவே செலக்ட் பண்ணட்டும், அதான் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. அப்படியாப்பா? என் செலக்ஷன் மேல உங்களுக்கு அவ்வளோ நம்பிக்கையா? என்னம்மா இப்படி கேட்டுட்ட? உன் செலெக்ஷன் என்னைக்குமே கரெக்டா தானே இருக்கும். அதுல எனக்கு என்ன சந்தேகம் இருக்க போகுது சொல்லு? ஓ, அப்புறம் என்ன ரம்யா, அங்கிளே சொல்லிட்டாரு. நம்ம என்கேஜ்மெண்ட் ரிங் டிசைனை நாங்கெல்லாம் பார்த்துருக்கோம். அதில் எது கரெக்டாக இருக்கும்னு நீயே பார்த்து செலக்ட் பண்ணு. என்ன சந்தியா, என்ன பார்த்துட்டு இருக்க? ரம்யா கிட்ட காட்டு. இரு காட்டுறேன். பாரு, இந்த டிசைன் எப்படி இருக்கு? இது வந்து இன்ஃபினிட்டி மாதிரி இருக்கும். நல்லா இருக்குல்ல? அப்படி இல்லைன்னா இதோ இதை பாரு. இல்லைன்னா இது இது ரொம்ப யூனிக்கா இருக்கு. இது நல்லா இருக்குல்ல ரம்யா? உனக்கு இது பிடிக்கலன்னா இந்த டிசைன் பாரு. ஹே, இது செமையா இருக்கு ஆக்சுவலி. இங்க பாரு, இது நல்லா இருக்கு. உனக்கு நல்லா இருக்கும். ஏய், இதையும் பாரு ரம்யா. இது சூப்பரா இருக்கு. இத பாரு, இதுவும் உங்க ரெண்டு பேருக்கும் சூப்பரா இருக்கும். அது 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 அதுக்கு அடுத்தத காமிமா. சரிங்க அங்கிள். இதோ இத பாரு. என்ன ரம்யா, எந்த டிசைன் உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லு. கமான் ரம்யா, நம்ம கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே உன்னோட சாய்ஸா தான் இருக்கணும் அப்படி நான் நினைக்கிறேன். சொல்லு, நீ சொல்லு சொல்லு ரம்யா. நிச்சயதார்த்தத்துக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. எல்லாம் ரெடி பண்ணும்ல. என்னம்மா யோசிச்சுட்டு இருக்க? சீக்கிரம் சொல்லுமா. சொல்லு ரம்யா. ஏன் ரம்யா அமைதியாவே இருக்க? சொல்லு. அத கொஞ்சம் இத பாரு, இது நல்லா இருக்குன்னு சொல்லு. சாரி, என்னால இப்ப இதை டிசைட் பண்ண முடியல. எனக்கு இப்போதைக்கு மைண்ட் சரியில்லை. இந்த மைண்ட் செட்ல நான் செலக்ட் பண்றது நல்லா இருக்காது. அதனால நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. என்ன ரம்யா, இப்படி சொன்னா என்ன அர்த்தம்? இது உன்னோட என்கேஜ்மெண்ட், அதாவது உனக்கு ஞாபகம் இருக்கா? நீ தான் சந்தோஷ கல்யாணம் பண்ணிக்க ஓகே சொன்ன. ஜஸ்ட் இப்போ ஒரு ரிங்க செலக்ட் பண்றதுல உனக்கு அப்படி என்ன குழப்பம்? ஆமா ரம்யா, 2 நிமிஷம் வேலை. இது எது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டா ஆர்டர் கொடுத்துட போறோம். சொல்லுமா. அங்கிள் அங்கிள் வேணாம் வேணாம், ரம்யா ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ரம்யாவோட சாய்ஸ் தான். இந்த ரிங்கை நம்ம தான் செலக்ட் பண்ணணும்னு ரம்யா நினைக்கிறான்றப்போ அதுக்கான மதிப்பை நாம தானே கொடுத்தாகணும். அங்கிள், அவள் மைண்ட் சரியில்லைன்னு சொல்றப்போ அவளை ஃபோர்ஸ் பண்ணி ரிங்கை செலக்ட் பண்ண சொல்றது ரொம்ப தப்பு அங்கிள். அவளை ஃப்ரீயா விடுங்க ப்ளீஸ் அங்கிள். இந்த விஷயம் மட்டும் இல்லை ரம்யா, லைஃப்ல எந்த விஷயத்துலையும் நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணவே மாட்டேன். இதுதான் உன் ஃபியூச்சர் ஹஸ்பண்டா நான் உனக்கு கொடுக்குற ப்ராமிஸ்.
அப்போ நீ எங்கேயோ போகணும்னு சொன்னல, நீ போயிட்டு வா ரம்யா. இதெல்லாம் நாங்களே செலக்ட் பண்ணிக்கிறோம். தேங்க்ஸ் சந்தோஷ், என்னோட எமோஷனை புரிஞ்சுக்கிட்டதுக்கு. சரி, நான் வரேன். சரி சந்தியா, நம்மளே செலக்ட் பண்ணிடலாமா? வா. அதை கூட இது பாருங்களேன் அங்கிள், இது நல்லா இருக்குல்ல? டேய் அத காட்றா. அத இதுவா? அது வேணா ஓல்டு டிசைன் வேணாம். அங்கிள் இது பாருங்க. நீங்க ஓகே சொன்னா இந்த ஹார்டின் போட்டிருக்கே அத காட்டு. எங்க காட்டு? இங்க பாரு, இது இந்த டிசைன் இது நல்லா இருக்குல்ல? அது ஹே, வேண்டாம். நான் சொன்னது நல்லா தான் இருந்துச்சு. சொல்ற டிசைனை பாரு முதல்ல. எது? இதுதான் நல்லா இருக்கு. இங்க பாரு. ஆ! இங்க என்னங்க பண்றீங்க? சும்மாதான் உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஒரு நிமிஷம். இதுவும் அன்னைக்கு மாதிரி கனவா இல்ல? ஏய், என்ன பண்ற? அப்ப இது கனவு இல்லையா? நிஜம்தான். ஓ, அப்படின்னா இதுக்கு முன்னாடியே நான் இங்க வந்த மாதிரி கனவு வேற வந்துச்சா? அதெல்லாம் வந்திருக்கு. இப்ப நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? நீதானே என்ன பார்க்கணும் போல இருக்குன்னு ஃபீல் பண்ண. அது மட்டுமா, இப்பவே வந்து என்ன பார்த்து கட்டி பிடிக்கணும் போல இருக்குன்னு சொன்னது நீதானே? அதுக்குன்னு இப்படி நடுராத்திரில திருட மாதிரி அங்க வருவீங்க? ஒரு அழகான பொண்டாட்டி இருக்கும்போது எப்படிமா கட்டுப்படுத்த முடியும்? சில நேரங்கள்ல சில எமோஷன்ஸ் ஓவர்ஃப்ளோ ஆகத்தானே செய்யும். என்ன, நான் போட்ட பிட்ட எனக்கே போடுறீங்களா இப்போ? சரி கிளம்புங்க, அப்பா வந்தா பிரச்சனை ஆயிடும். கிளம்புங்க, எந்திரிங்க. முடியாது. முடியாதா? ஆமா, வந்துட்டு சும்மா போனா இந்த உலகம் என்ன தப்பா பேசாது. அதுக்கு வேண்டாங்க, வேண்டாம். தப்பு பண்றீங்க. பரவாயில்ல, முதல்ல தப்பு பண்ணிக்கிறேன், தண்டனையா அப்பா. விடுங்க. ஹாய் மாமா. ஹாய் த. தங்கம், என்ன நடக்குதுங்க? என்ன மாமா, புதுசா கல்யாணம் ஆனவங்க என்ன நடக்குதுன்னு கேட்டா எப்படி மாமா சொல்ல முடியும்? ஏங்க, அது எப்படி? நீங்க ரெண்டு பேரும் ஏற்கனவே சண்டை போட்டிருக்கீங்கல்ல? இப்பவும் சண்டை போட தான் வந்தேன். என்னது? சீச்சி, சண்டை போட்டதை சமாதானப்படுத்த வந்தேன்னு சொன்னேன். ஆமாப்பா. ஆனா ரெண்டு பேரும் நெருக்கமா இருக்கிறத பார்த்தா ஏற்கனவே சமாதானம் ஆயிட்டீங்க போல இருக்க. ஆமா மாமா, கிட்டத்தட்ட ஆயிட்டோம். அப்போ நான் உங்க வீட்டுக்கு வந்து சமாதானம் பேச தேவையில்லை. எதுக்கு மாமா, அதான் நாங்களே ஒண்ணு சேர்ந்துட்டோம்ல. அப்புறம் உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்? நீங்களும் அத்தை கூட சமாதானமா போறது பெட்டரா இருக்கும்னு தோணுது. ஓஹோ, நீங்க அப்படி வரீங்களா மாப்ள? வாங்க. என்னங்க இதெல்லாம்? அமைதியாவே இருக்க மாட்டீங்களா? மாட்டேன். என் மாமனாரே எனக்கு பெர்மிஷன் கொடுத்துட்டாரு. அதனால சண்டையோ சமாதானமோ இன்னைக்கு கன்ஃபார்ம். ஏங்க, அடச்ச, இதுவும் கனவா?
என்னங்க தூங்கிட்டு இருக்கீங்களா? ஏய், தூக்கத்துல எழுப்பி விட்டுட்டு என்ன கேள்வி இது? நல்லா இருக்கு போங்க. என் தூக்கத்தை இங்க கெடுத்துட்டு உங்களுக்கு மட்டும் அங்க நிம்மதியான தூக்கம் கேக்குது. ம்? ஏய், நான் என்ன பண்ணேன்? ஆ, எதுக்கு என் வீட்டுக்கு வந்தீங்க இப்போ? ஆ? நான் எப்போ வந்தேன்? அதான் கனவுல வந்தீங்கல்லங்க. கனவா? சரி விடு, கனவுல தானே வந்தேன், நார்மல் தான். எது கனவுல வந்து பண்றதெல்லாம் அருந்த வாழ்த்தனம். இத நார்மல்னு சொல்றீங்களா? எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. நைட்டு உங்களால எனக்கு தூக்கம் போயிடுச்சு. அதனால நான் இப்ப தூங்குற வரைக்கும் நீங்க தான் எனக்கு கம்பெனி கொடுக்கணும் சொல்லிட்டேன். இது வேறயா? ம். ம். அப்புறம் அப்புறம் என்னடி அப்புறம் அப்புறம்? ம். ஹ, இப்படியே அப்புறம் அப்புறம்னு விடிய விடிய பேசிட்டு இருக்க போறீங்களா என்ன? சரி, வேற என்ன பேசணும் சொல்லு. சரி, நானே ஆரம்பிக்கிறேன். ம்? ஆ, ம்? ஓஹோ. ம். ஃபேஸ்புக்கு மறந்து போனதே, ரியல் லைஃப் இப்ப ஜோரு. நம் புக்கு ஸ்டார்ட் ஆனதே புது சாப்டரு. வார்ட்ரோபு போதவில்லையே, இதுதான் பெரும்பாடு. இதெல்லாம் ஒரு மேட்டர் இல்லையே தெரிஞ்சாலும், தினமும் தினமும் நாங்க சண்டை போடுவோமே. நம்மால் தும்மில் என்று குண்டு போடுவோமே. இருந்தும் மாசானாக வாழ்ந்து காட்டுவோமே. நம்ம ஊரு கண்ணு போடும் சுத்தி போடு. தினமும் தினமும் நாங்க சண்டை போடுவோமே. நம்மால் தும்மில் என்று குண்டு போடுவோமே. இருந்தும் மாசானாக வாழ்ந்து காட்டுவோமே. நம்ம ஊரு கண்ணு போடும் சுத்தி போடு. இரு பறவை சேர்ந்து பாடுமே புது பாட்டு தானே. ஒரு மாதிரி செட்டு ஆகுதே புது வாழ்க்கை. குளிக்க யார் ஃபர்ஸ்ட் போவது, இதுதான் பெருப்பாடு. இதெல்லாம் ஒரு மேட்டர் இல்லையே புரிஞ்சாலும், தினமும் தினமும் நாங்க சண்டை போடுவோமே. நம்மால் தும்மில் என்று குண்டு போடுவோமே. இருந்தும் மாசானாக வாழ்ந்து காட்டுவோமே. நம்ம ஊரு கண்ணு போடும் சுத்தி போடு. ஈஸ்வரி, விடிஞ்சிருச்சு. ஆ ஆ ஆ. குட் மார்னிங். குட் மார்னிங். ஓகே, பாய். சார், என்னப்பா? இங்க ராஜசேகர் நான் தான். கொரியர் வந்திருக்கு சார். சார் சார், இதுல ஒரு கையெழுத்து போடுங்க சார்.
தேங்க்யூ சார். ம். ஃப்ரம் அட்ரஸ் போடாமல் வந்திருக்கு. யார் அனுப்பியிருப்பா? ஹலோ மிஸ்டர் ராஜசேகர், ஃப்ரம் அட்ரஸ் இல்லாமல் லெட்டர் வந்திருக்கே. இது யார் அனுப்பியிருப்பாங்கன்னு நீங்கள் கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆவீங்கன்னு எனக்கு தெரியும். லெட்டர் அனுப்புனது யாருன்றதை விட லெட்டரில் நான் சொல்ல போகிற விஷயந்தான் முக்கியம். அதனால் நான் யார் என்னன்றதை பற்றி இப்போ யோசிக்காதீங்க. உங்கள் பொண்ணுக்கு நீங்கள் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்கன்ற விஷயம் எனக்கு தெரியும். அதுக்காக வர்ற வெள்ளிக்கிழமை நிச்சயதார்த்தம் வச்சுருக்கீங்கன்றதும் எனக்கு தெரியும். இது எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் மட்டும் தெரிஞ்ச இன்னொரு விஷயம் பற்றி சொல்லட்டுமா? உங்கள் பொண்ணோட காதலை நீங்கள் ரொம்ப புத்திசாலித்தனமாக கெடுத்துட்டீங்களே, அதுதான் அது. சரவண ரம்யாவை விட்டு விலகி போனதுக்கு காரணமே நீங்க தான்றது எனக்கு நல்லா தெரியும். இந்த உண்மையை நீங்க உங்க பொண்ணுகிட்ட இருந்து மறைச்சிட்டீங்க. இப்போ நான் அதை அவகிட்ட எக்ஸ்போஸ் பண்ண போறேன். நீங்க சொல்லிதான் சரவண ரம்யாவை விட்டு விலகி போனான்னு இப்போ உங்க பொண்ணுக்கு தெரிஞ்சதுன்னா இந்த கல்யாணம் நடக்காது, நிச்சயதார்த்தமும் நடக்காது. அதை விட முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த உண்மை ரம்யாவுக்கு தெரிய வந்தா அடுத்த நிமிஷமே அவ உங்களை வெறுத்து ஒதுக்கிடுவான். அப்படி நான் இந்த உண்மையை ரம்யா கிட்ட சொல்லக்கூடாதுன்னா எனக்கு தேவை 10 லட்சம். இன்னும் 1 ஹவர்ல 10 லட்சம் பணத்தை எடுத்துக்கிட்டு ஜீவா பார்க்குக்கு நீங்க தனியா வரணும். புரியுதுல்ல? தனியா வரணும். நான் யாருன்றதை கண்டுபிடிக்கிறத ட்ரை பண்றதை விட நான் கேட்ட காசை கொடுத்து நீங்க மறைச்சி வச்சிருக்கிற உண்மையை காப்பாத்திக்கிறது புத்திசாலித்தனம். உங்களுக்காக நான் பார்க்கில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். உடனே வந்துருங்க. இப்போவும் நான் சொல்கிறதுல உங்களுக்கு நம்பிக்கை வரலன்னா லெட்டரோட சேர்த்து ஒரு ஃபோட்டோவையும் அனுப்பிச்சி வச்சுருக்கேன். பார்த்துட்டு நீங்களே முடிவு பண்ணுங்க. எனக்கும் சரவணனுக்கும் மட்டுமே தெரிஞ்ச இந்த விஷயம் இன்னொருத்தனுக்கும் தெரிஞ்சிருக்குன்னா
அது யாரா இருக்கும்? ஒருவேளை சரவணன் தான் இந்த வேலையை பார்க்கறானோ? இதுக்கு மேலே யோசிக்க டைம் இல்லை. முதல்ல காசு எடுத்துட்டு கிளம்புவோம். இது ரம்யாவுக்கு ஒரு நாளும் தெரிஞ்சிடக்கூடாது. இதுக்கு மேலேயும் நம்ம லேட் பண்ணக்கூடாது. முதல்ல பணத்தை எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு எவிடன்ஸை வாங்கிக்கிட்டு இதுக்கு சூத்திரதாரி யாருன்றதை கண்டுபிடிக்கணும். விழாக்கால சலுகையாக கோஆப்டெக்ஸ் வழங்குகிறது 30% சிறப்பு தள்ளுபடி. கோஆப்டெக்ஸ்.